உண்மையான தேவ மனுஷன் நீங்கள் தேவனையே சார்ந்திருக்க உதவுவான். தங்களை தேவ மனுஷர்களாக காட்டிக்கொள்கிற பேராசை பிடித்தவர்களோ நீங்கள் அவர்களையே சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்பதான் உங்ககிட்ட இருந்து பணத்தை கறக்க முடியும். நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசிகள் என்று தம்பட்டம் அடிச்சுக்கிறவங்க என்ன செய்யறாங்க? ஊழியம் செய்வதற்காக மக்களிடம் பணம் வசூலிக்கிறாங்க. எவ்வளவு அதிகமா கொடுக்கிறோமோ அவ்வளவு அதிகமா ஜெபிப்பாங்க. பல சபைகளிலும் ஸ்தாபனங்களிலும் இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஜெபங்கள் விற்கப்படுகின்றன. அற்புதங்கள் வியாபாரமாக மாற்றப்பட்டு விட்டன. 1000 ரூபாய் கொடுத்தால் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். எண்ணெய் பூசி ஜெபிக்க 2000 ரூபாய், உபவாசித்து ஜெபிக்க 5000 ரூபாய், 10,000 ரூபாய் கொடுத்தால் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பேய் விரட்ட, கட்டுகளை உடைக்க, சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல, இப்படி எதற்கெடுத்தாலும் பணம் தான். என்ன ஒரு முட்டாள்தனம்! ஜெபம் செய்வதற்காகவும் அற்புதம் செய்வதற்காகவும் உங்களிடமிருந்து யாராவது பணம் வாங்கினால் அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள். நான் சொல்வதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தேசத்தில் உள்ள கள்ள போதகர்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நியாய தீர்ப்பு நாள் வருகிறது. என்ன செய்கிறார்கள் அவர்கள்? அபிஷேக எண்ணெயை வாங்குங்க, ஹோலி வாட்டர்